விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மற்றொரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நேயர்களே, இருள் சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாமும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவருக்காக ஜெபிப்பது, மற்றவர்களை ஆர்வப்படுத்துவது, கர்த்தர் நமக்கு சொல்லும் காரியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வது நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்களாகும். அதற்கு இந்த வேத ஆராய்ச்சி உங்களுக்கு உதவி புரியும் என்று நம்புகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் கற்று வரும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்று நாம் எரேமியா 31, 32 அதிகாரங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எரேமியா 30 அதிகாரத்திலிருந்து 33 அதிகாரம் வரை உள்ள பகுதி உற்சாகம் தரும் ஒரு பகுதி. பிரகாசமான ஒரு பாடல் இது. இதுவரை எரேமியாவின் முக்கியமான கருத்து நியாய தீர்ப்பாய் இருந்தது. இப்பொழுது அதற்கு நேர் எதிரான ஒரு செய்தியாய் தெரிகிறது. E.W. ஹெங்ஸ்பெர்க் என்பவர் இந்த அதிகாரங்களை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேலரின் இரட்சிப்பின் வெற்றி பாடல் என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார். யூதா ஜனங்களின் சரித்திரத்தில் மிக இருளான காலகட்டத்தில் இது எழுதப்பட்டது. வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலில் ஓசியா ராஜாவாக இருந்த காலத்தில் சிதேக்கியா யூதாவின் மேல் அரசனாயிருந்தான். ஆனால் நீண்ட காலங்களுக்கு முன்னதாகவே இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிற்குள் சென்று விட்டார்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நேபுகாத்நேச்சார் எருசலேம் அதற்கு வெளியே நிற்கிறான். எப்பொழுது நகரத்தை அழிக்கலாம் என்று இருக்கிறான். பொய் தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. 7 ஆண்டுகளுக்கு முன் அனனியா என்ற பொய் தீர்க்கதரிசி பாபிலோனின் பிடியிலிருந்து 2 ஆண்டுகளிலே விடுதலை உண்டு என்று கூறினான். ஆனால் நேபுகாத்நேச்சார் இன்னமும் யூதா ஜனங்களை முற்றிலும் அழிக்க உயிரோடு இருக்கிறான். இப்பொழுது எரேமியாவின் செய்தி ஊக்கம் தரும் செய்தியாய் இருக்கிறது. 30வது அதிகாரத்திலே மகா உபத்திரவ காலம் முதல் கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகிறது என்பதை தெரிவிக்கிறான். 30வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். மகா உபத்திரவ காலத்திற்கு பின்னர் இஸ்ரவேல் ஜனங்களின் இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. யூதர்கள் அத்தனை பேரும் மீண்டும் அங்கே வரப்போகிறார்கள். 31ஆம் அதிகாரத்திற்குள் வருவீர்கள் என்றால் இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறார் என்று 15 காரியங்களை தெரிவிக்கிறார். எரேமியா 31:1 பாருங்கள். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் இன்னமும் நிறைவேறவில்லை. அதற்கான நேரம் வரவில்லை. இப்பொழுது யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்திருப்பதை குறித்த தீர்க்க தரிசனம் இது அல்ல. ஏனென்றால் இன்னும் அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. நமக்கு கிடைத்திருக்கிற செய்திப்படி இன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சமய சுயாதீனம் என்று பேசப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது அங்கு இல்லை. ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் கர்த்தரிடத்தில் அவர்கள் திரும்பவில்லை. எரேமியா 31ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஜனங்களை அந்த தேசத்தில் அவர் கூட்டிச் சேர்க்க போகும் காரியத்தை அவருடைய திட்டப்படி அவருடைய நேரத்தில் அவருடைய நோக்கத்திற்காக நிறைவேற்றுவார். அதற்கான காரணம்தான் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். கர்த்தருடைய உன்னதமான வசனங்களில் இது முக்கியமான ஒரு வசனம். இந்த ஜனங்களை போய் எப்படி கர்த்தர் நேசிக்கலாம் என்று சிலர் கேட்கலாம். உண்மையாகவே அது நல்ல ஒரு கேள்விதான். இன்னும் சற்று விளக்கமாக இந்த கேள்வியை கேட்க வேண்டுமென்றால், இன்று கர்த்தர் எப்படி என்னை இந்த அளவு நேசிக்க முடிகிறது? இன்று கர்த்தர் எப்படி உங்களை இந்த அளவு நேசிக்க முடிகிறது? இதற்கான விடையைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நேசிக்கிறார்.
தேவனே அதை சொல்லி இருக்கிறார். நாம் அதை குறித்து எதையும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் குற்றம் சாட்டும்படி நம் கரங்களை நீட்டலாம். ஆனால் தேவன் அவர்களை நேசிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை பார்த்து நம் கரத்தை நீட்டும் முன் நமக்கு நேராக நம் கையை நீட்டுவோம். இந்த கர்த்தருடைய பார்வையிலே அவரை விசுவாசியாமல் இருக்கிறவர்களைப் போல நாமும் பெரிய பாவிகள்தான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எனக்கும் உங்களுக்கும் பெரும் ரட்சிப்பை கொடுக்கிறது. அதை ஒரு சிலருக்காக மட்டும் என்று நாம் நினைத்து கொண்டு மற்றவர்களை எப்படி தேவன் நேசிக்க முடியும் என்று சொல்லக்கூடாது. நம்மை அவர் எப்படி நேசிக்க முடியும்? என்னை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்? கர்த்தர் நம்மை நேசிப்பது எத்தனை ஆச்சரியமோ அதுபோல அவர் உலகத்தில் அனைவரையும் நேசிக்கிறார். அநாதி சிநேகம் என்னும் வார்த்தையை நாம் எளிதிலே புரிந்து கொள்ள முடியாது. நித்திய காலம் என்பது எவ்வளவு காலம்? இதை யாரிடத்திலே கேட்டாலும் அதை கணக்கிடவே முடியாது என்றுதான் கூறுவார்கள். அடுத்ததாக இங்கே நான் பார்க்கிற சிநேகம் அல்லது அன்பு என்றால் என்ன? ஏன் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரே ஒரு விடை அல்லது விளக்கம் அவர் யார் என்பதே. அவர் நம்மில் வைத்திருக்கிற அன்புக்கு காரணம் என்ன? 1 யோவான் 4:10 பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆம் சகோதரனே, இதுதான் அன்பு. கிரேமர் எனும் வேத பண்டிதர் தேவனுடைய அன்பை பற்றி எழுதும் பொழுது, நம்மை நோக்கி வரும் தேவனுடைய அன்பிற்கு காரணம் வேறு எதுவும் இல்லை, அது தேவனிடத்திலிருந்தே வருகிறது, அது தேவனில் நிலைத்திருக்கிறது, தேவனில் இருக்கும் கிறிஸ்துவே அதன் மையமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். ஆம், கர்த்தர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். ஆனால் ஏன் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்மால் கூற முடியாது. எனவேதான் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் மரண தண்டனைக்கு காத்திருக்கும் பொழுது இந்த மாபெரும் அன்பை புரிந்து கொண்ட சுப்பிரமணியம் கோவிந்தசாமி என்பவர், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ என்று பாடியிருக்கிறார். ஆம், ஆண்டவர் நம்மில் வைத்திருக்கிற அன்பை எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய உணர்வுகள் பொங்கி எழும்பும். அவர் நாளை தனது எண்ணத்தை மாற்றுவார் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். ஆனால் அவர் கூறுவது என்ன? அவருடைய அன்பு அநாதியான அன்பு. இதற்கு கால எல்லை என்பதே இல்லை. இன்று பலர் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைபடுவதை நிறுத்திவிட்டார் என்று கூறுகிறார்கள். அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைபடுவதை நிறுத்திவிட்டார் என்றால் அவர் என்னோடும் உங்களோடும் செயல்படுவதையும் நிறுத்திவிட்டார் என்பதுதான் பொருள். ஆனால் அவர் கூறுவது என்ன? அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம் என்பது எதுவும் அவருடைய அன்பை எந்த அளவும் பாதிக்காது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செயல்பட்டு முடிக்கவில்லை. எரேமியா 31:8 நாம் பார்ப்பது போல யூத ஜனங்களை மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் கூட்டுவது ஒரு மகா பெரிய செயலாய் இருக்கும். சுகமாய் இருப்பவர்களை மட்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லை. குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும், அதாவது சரீர குறைபாடுகளோடு இருப்பவர்களையும் கொண்டு வரப்போகிறார். மேலும் அவர்கள் எப்படி வருவார்கள்? கவனிங்கள், எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதியிலண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், இப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இங்கே அவர் சொல்வது என்ன? நான் இஸ்ரவேலுக்கு பிதாவாயிருக்கிறேன். எந்த ஒரு தனிப்பட்ட இஸ்ரவேலனுக்கும் தான் பிதா என்று கர்த்தர் கூறவில்லை. யோசுவா 1:2 என் தாசனாகிய மோசே என்று தான் கூறுகிறார். சங்கீதம் 89:3 நாம் பார்ப்பது போல என் தாசனாகிய தாவீது என்று தான் கூறுகிறார். ஆனால் யாத்ராமும் 4:22 நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 31:10, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை
கேட்டு என்று சொல்லப்பட்டிருப்பது, அதுபோல பூமியில் உள்ள அத்தனை ஜன கூட்டங்களும் தனி மனிதர்களும் தங்கள் சொந்த மொழியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுவே எங்களுடைய வாஞ்சை. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரே உலகெங்கும் சிதறடித்தார் என்பதை மக்கள் அறிய வேண்டும். இது அவர்கள் மேல் வந்த ஒரு நியாய தீர்ப்பு என்றாலும், அவர்கள் மேல் கர்த்தருடைய அநாதி சிநேகம் இருப்பதால் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அவர்கள் சொந்த தேசத்தில் அவரே கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்தார், அவர்களை நியாயம் தீர்த்தார். இது கசப்பானது தான், அதே நேரம் இனிப்பான ஒரு செய்தி. சீன மக்கள் சாப்பிடும் உணவு வகையிலே ஸ்வீட் அண்ட் சாவர் என்ற ஒரு உணவு வகை உண்டு. அதுபோல எரேமியாவின் செய்திகளுள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி துணி இருந்து கொண்டே இருக்கிறது, அதே நேரம் ஒரு துக்கத்தின் குறிப்பும் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்தார், உண்மைதான். ஆனால் அதே வேளையில் அவர் சிதறடித்த ஜனங்களை அவரே மீண்டும் கொண்டு வருவார். மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை காப்பது போல அவர்களை காப்பேன் என்றும் கூறியிருக்கிறார். மேய்ப்பர்கள் உண்மையாகவே மிகவும் கவனமாக தங்கள் ஆடுகளை பாதுகாப்பார்கள். தான் செய்து முடிப்பேன் என்று சொன்ன காரியங்களை தேவன் கூறி முடிக்கவில்லை. தொடர்ந்து கவனியுங்கள். எரேமியா 31, 13, 14 வசனங்களிலே, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், என் ஜனங்களை நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அல்லேலியா சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே உண்டாகிறது. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்வேன் என்று கூறியிருக்கிறார். இதே செய்தியைத்தான் தேவன் உங்களிடத்திலும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் உங்கள் வாழ்க்கையிலேயும் அவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேலரின் அன்றைய நிலை மிகவும் பரிதாபமானதாகவே இருந்தது. தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்தார்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். பாருங்கள், எரேமியா 31, 22, சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி தெரிவாய், கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். இந்த குறிப்பிட்ட வேத வசனம் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்து கூறுகிறது என்று சில வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 31 வசனம் முதல் தேவன் அவர்களோடு பண்ண இருக்கிற புதிய உடன்படிக்கையை குறித்து பேசியிருக்கிறார். 10 கோத்திரத்து மக்கள் காணாமலேயே போய்விட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அப்படி அல்ல. தேவன் 12 கோத்திரத்து ஜனங்களோடும் இந்த புதிய உடன்படிக்கையை பண்ண இருக்கிறார். தொடர்ந்து எரேமியா 31, 31 முதல் 33 வரை பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை தேவன் சீனாய் மலையில் மோசையோடு செய்த உடன்படிக்கை போல் இல்லாமல் இது வித்தியாசமானதாய் இருக்கிறது. இதில் என்ன பெரிய வித்தியாசம் என்றால், இது கல்லில் எழுதப்படவில்லை, ஜனங்களுடைய இருதயத்திலே இது எழுதப்படுகிறது. எரேமியா 31, 34 வசனத்தை பார்ப்போம் என்றால், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். சந்திரன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பாதையை எப்படி நாம் மாற்ற முடியாதோ, வானத்திலிருந்து நிலவை நாம் எப்படி எடுக்க முடியாதோ, அதுபோல இந்த அவருடைய உடன்படிக்கையும் மாற்றப்படாது. மனிதன் ஒரு முறை சந்திரனுக்கு சென்று வந்த பொழுது 200 பவுண்டு எடையுள்ள கல்லை கொண்டு வந்தான். நாம் எத்தனை ஆண்டுகள் இவ்வாறு சென்று திரும்பினாலும் மொத்த சந்திரனையும் கொண்டு வர முடியாது. இங்கே கர்த்தர் செய்யும் உடன்படிக்கை குறித்து கூறும் பொழுது இது நித்தியமானது என்பதை உறுதிப்படுத்துகிறார். தொடர்ந்து 32, 33 அதிகாரங்களை கற்றுக்கொள்வோம். 32 அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல எரேமியா சிறையிலே இருக்கிறார். எருசலேம் பட்டணம் நேபாத் நேச்சாரால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தன் சொந்த ஊரான ஆனதோத்தில் எரேமியா தனக்கென ஒரு சிறிய நிலத்தை வாங்குகிறார்.
எரேமியா 32ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை பார்ப்போம் என்றால், யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே எரேமியா அடைக்கப்பட்டிருந்தான். இங்கே சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருடத்தில் என்று எரேமியா இந்த சம்பவம் நடைபெற்ற குறிப்பிட்ட காலத்தை மிகவும் துல்லியமாக எழுதியிருக்கிறார். அந்த ஆண்டில்தான் நேபுகாத்நேச்சார் எருசலேமின் அலங்கத்தை இடித்து உள்ளே நுழைந்தான். உண்மையாகவே அது பயங்கரமான ஒரு நாள்தான். எரேமியா 32:7 வசனத்தில் நாம் பார்ப்பது போல, அனாமேயேல் என்ற எரேமியாவின் உறவினரிடத்திலிருந்து எரேமியா நிலத்தை வாங்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பாருங்கள், எரேமியா 32:9, ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேல் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். யூதா ஜனங்களின் வாழ்க்கையிலே இருளான காலகட்டத்தில், அதாவது எல்லாரும் தங்கள் நிலங்களை விற்க விரும்பும் நேரத்தில் எரேமியா தனக்கான ஒரு நிலத்தை வாங்குகிறார். சரி, இந்த குறிப்பிட்ட காலத்திலே எரேமியா ஏன் இந்த நிலத்தை வாங்குகிறார்? இது எதற்காக என்றால், அவர்கள் மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்ப வரப்போகிறார்கள் என்பதை தேவன் கூறியிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே எரேமியா அவ்வாறு செய்கிறார். உண்மையாகவே இது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும். என்றாலும் எரேமியாவின் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. எனவே இறுதியாக அந்த கேள்வியை எளிமையாக கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 32:16-17 வசனங்கள். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியாவின் உள்ளத்தின் கேள்விக்கு பதில் கூற அவருக்கு கடினமானதாக இருந்தது. ஆனால் தேவனுக்கு அது கடினமானதல்ல. 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே தேவன் இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார், எப்படி அவருடைய தேவைகளை சந்தித்தார் என்ற சரித்திரத்தை கூறுகிறார். என்றாலும் அந்த நாளின் சூழ்நிலை மிகவும் கேடானதாய் இருந்தது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே நாம் பார்ப்பது போல, இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயன் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயன் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன் என்கிறார். எரேமியா ஒரு மாய்மாலக்காரன் அல்ல. வானத்தை பூமியை படைத்த இஸ்ரவேலை இதுவரை பத்திரமாய் காத்து வந்த தேவனே அவர் நம்பினார். ஆனால் இப்பொழுது கல்தேயர்கள் எருசலேம் பட்டணத்தை பிடிக்கப் போகிறார்கள். இந்த நேரத்திலும் எரேமியாவை ஒரு நிலத்தை வாங்கும்படி கர்த்தர் கூறினார். எனவே அவரும் அதற்கு கீழ்ப்படிந்தார். என்றாலும் தான் ஏன் இதை செய்கிறேன் என்பது அவருக்கு புரியவில்லை. எனவே அந்த கேள்வியை அவர் கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் என்று கேட்பது தவறல்ல. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்றால், ஒரு கேள்விக்குறி இருக்கும் என்றால், கர்த்தரிடத்தில் அதை குறித்து நீங்கள் பேசுங்கள். அதை குறித்து அவரும் எதிர்பார்க்கிறார். நமக்கு எல்லாம் தெரிந்தவர்களைப் போல அல்லது எல்லாம் புரிந்திருப்பவர்களைப் போல நடிப்பது அதை அவர் விரும்பவில்லை. கர்த்தர் கூறியதற்கு எரேமியா கீழ்ப்படிந்தான். என்றாலும் அதை குறித்த கேள்விக்குறியை கர்த்தரிடத்திலேயே கொண்டு வந்தான். நமது வாழ்க்கையிலே எரேமியாவைப் போல கர்த்தர் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிவோம். அதே நேரம் அவரை போல நமது சந்தேகங்களை, கேள்விக்குறிகளை கர்த்தரிடத்திலே நாம் கொண்டு வருவோம். எரேமியாவின் ஜெபத்திற்கான பதிலைத்தான் 26 முதல் 44 வசனம் வரை உள்ள பகுதியிலே வாசிக்கிறோம். பாருங்கள், எரேமியா 32, 26, 27 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தேவன் பதிலளிக்க துவங்கும் பொழுது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்தவராய் தொடர்ந்து பேசுகிறார். கவனிப்போம்.
எரேமியா 32, 36 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரகத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. கர்த்தர் இப்பொழுது எருசலேமை யூதா ஜனங்களை கல்தேயரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நேரம் ஒன்று வரும், அப்பொழுது அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். எரேமியா 32 அதிகாரம் 41, 42 வசனங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது யெகோவா யூதா ஜனங்களை நியாய தீர்ப்பின்படி கல்தேயர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் எதிர்காலத்தில் தமது கிருபையினாலே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை விடுதலை செய்வார். நமது வாழ்க்கையிலே நாம் கர்த்தரிடத்தில் சென்று நாம் என்ன உணர்கிறோமோ அதை குறித்து அவரிடத்திலே கூறுவோம் என்றால், எரேமியாவின் இருதயத்தை உற்சாகப்படுத்தியது போல நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துவார். தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரண்டை வர வேண்டும். நாம் பார்ப்பது போல யூதா மக்களின் வாழ்க்கை இருள் நிறைந்ததாய் இருந்தது. என்றாலும் அந்த இருளான காலத்தை கடந்து முடிவில் வரப்போகும் வெளிச்சத்தையும் கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பித்தார். 33 அதிகாரத்திலே தாவீதோடு அவர் செய்த உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாள் ஒன்று வரப்போகிறது. அப்பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் வாக்கு பண்ணினது போல அவருடைய இடத்தில் ஒன்று சேர்த்து தன்னோடு கூட உள்ள உறவையும் அவர் புதுப்பிப்பார். அவர்களை நிலைநிறுத்துவார். நமது வாழ்க்கையிலையும் நம்மை நேசிப்பதினால் ஆண்டவர் அனுமதிக்கும் நியாய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய உடன்படிக்கையை விசுவாசித்தவர்களாய் முன் செல்வோம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன்னால் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் ஒருவரே வல்லமை உள்ளவரும் ஞானம் உள்ளவருமாய் இருக்கிறார். எனவே பூரணமாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அனுதினமும் அவரை பின்பற்றுவோம். அனுதினமும் அவர் வழியிலே நடப்போம். அனுதினமும் அவருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நம்மை மகிழ்விப்பார். நம் வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். இதை புரிந்து அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலருடன் பண்ணிய நித்திய உடன்படிக்கை என்ன? கர்த்தர் இஸ்ரவேலருடன் பண்ணிய நித்திய உடன்படிக்கை என்ன? ஆப்ஷன் ஏ, அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. ஆப்ஷன் பி, இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு அகன்று போகாத இருதயம். ஆப்ஷன் சி, அவர்களை கைவிடுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதில் அதிக உபயோகமாயிருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நம்பிக்கை இல்லாத சூழலில் எரேமியா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு நிலத்தை வாங்கியதை நாம் பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்திருந்தால் அவர் அந்த நிலத்தை வாங்கியிருப்பார்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த நிலத்தை வாங்கினார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது? கண்களால் கண்டு விசுவாசமா? எல்லாம் சரியாக நடந்தால் மாத்திரம் கீழ்ப்படிதலா? சற்று சிந்திப்போமா?
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34.